இடியாப்பம் ஃப்ளவர். இடியாப்பம். இது வந்து மேகி கேட்டாங்க பிள்ளைங்களுக்கு மேகி செய்யாமல் நான் இந்த பாருங்கள் பொழு இடியாப்பத்தை நல்லா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடியாப்பம் பொழுன்னு செஞ்சு இந்த காயெல்லாம் போட்டு ஒரு ஃப்ளவர் செஞ்சு இது மேகி கேட்டாங்க. மேகி இல்லாமல் வீட்டிலையே நம்ம இந்த மாதிரி பண்ணி இந்த காய் இதெல்லாம் போட்டு பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்துங்க முதல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை கிராம்பு வந்து கோஸ் போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன். கோஸு, கேரட்டு, பீன்ஸு, இந்த மரம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பண்ணிவிட்டு இந்த கான் உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது இடியாப்பம் இந்த உதுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் இது வந்து நல்லா இது கொஞ்சம் வேகவும் இதெல்லாம் போட்டுட்டேன். போட்டு நல்லா கொஞ்சம் வேகவும் இந்த பாருங்கள் கொஞ்சோண்டு காரத்துக்கு கொஞ்சோண்டு பிள்ளைங்கள் ரொம்ப காரம்லாம் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அதனால் கொஞ்சம் காரம் லைட்டாக காரத்துக்கு இந்த மிளகாய் பொடி போட்டிருக்கேன். போட்டு இது கொஞ்சம் நல்லா வெந்த உடனே வந்து ஏன்னா நமக்கு காணு ஒரு நிமிஷம் ஒரு இதில் வெந்துடும். அது இந்த கேரட் வந்து லைட்டாக சீவி வச்சுருக்கேன். சீவி வச்சதுனால இதுவும் சீக்கிரம் இது வெந்துடும் நமக்கு. இந்த கோஸு, இந்த கிழங்கு, இந்த பீன்ஸு தான் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆகுன்றதுனால இது முதல்ல போட்டு நான் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் வெந்த உடனே கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்குங்க. ஒரு கரண்டி தண்ணி, ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி தண்ணி, ரொம்ப விடலை நான். சும்மா கொஞ்சம் ஏன்னா பொடியாக தானே கட் பண்ணியிருக்கோம், அதனால் இதெல்லாமே சீக்கிரம் வெந்துடும். வெந்தவுடனே இந்த பாருங்கள் இந்த கேரட்டு, இந்த பாருங்கள் இந்த கேரட்டை இந்த போடுறேன். கேரட்டை துருவி வச்சது போடுறேன். அப்புறம் வந்து இந்த பாருங்கள் இந்த கான் வந்து இந்த பாருங்கள் இந்த ஸ்வீட் கானை கொஞ்சம் போட்டோம்னா ஸ்வீட் கான் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பு நம்ம உப்பு எவ்வளோ வேணுமோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி நான் சும்மா அரை உப்பு தான் போடுவேன். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? உங்களுக்கு தேவையான உப்பு நீங்கள் போட்டுருக்குங்க. இந்த அவ்வளோதான். இது வந்து சிம்பிள். இந்த காய் வெட்டி இந்த வேக வைக்கிற நேரம் தான். இந்த இடியாப்பத்தை நான் வீட்லேயும் இந்த பாருங்கள் இப்படி உதுத்து நல்லா இது பண்ணி உதுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த மாதிரி இழுத்து வச்சுட்டு இப்போ இது கொஞ்சம் வேகவும் அவ்வளோதான். இதில் வந்து இனிப்புக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் கார்னு, பீன்ஸு, கோஸு இதெல்லாம் போட்டிருக்கேன். போட்டு இந்த பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஓகே வெந்துச்சா. வெந்த உடனே வந்து இந்த பாருங்கள் அவ்வளோதான் போட்டு இது நல்லா தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். இந்த பாருங்கள் நல்லா தாராளமாக 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம் இந்த சாப்பாடை அழகா. அவ்வளோதான் பாருங்கள். ஏன்னா நூடுல்ஸ் கேட்குறாங்களா, நான் நூடுல்ஸ் பிள்ளைங்களுக்கு வீட்டில் இப்போ வாங்கி செய்ய வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து இடியாப்பம் முடிஞ்சிட்டு இது நூடுல்ஸ் மாதிரி அவங்களுக்கு இந்த காயெல்லாம் போட்டால் பிள்ளைங்களுக்கும் சத்தும் கூட ஆரோக்கியம் கூட. நம்ம வீட்லேயே நல்லா நிம்மதியாக செஞ்சு கொடுக்குறோமா, ஆயில் எல்லாமே கரெக்டாக ஊற்றி பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்குருவாங்க, நல்லாவும் இருக்கும். பாருங்கள் அவ்வளோதாங்க. அப்படியே இந்த பாருங்கள் சர்வை பண்ண வேண்டியது. பாருங்கள் சுட சுட ஆவி பறக்க. இந்த பாருங்கள் சுட நல்லா ஆவி பறக்க. பாருங்கள் அப்படியே நம்ம எடுத்து பாருங்கள்
பாருங்கள் சுவையாக நல்லா இங்கே பாருங்கள் அப்படியே சுட சுட பிள்ளைங்களுக்கு டிஃபன் கூட கட்டி கொடுத்து விடலாம். ஆமாம் இந்த பாருங்கள் நல்லா ரொம்ப அமுதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் பிள்ளைங்களுக்கு, ரொம்ப நல்லா இருக்குது.